கொடிய கௌரவர்களிடையே தப்பித்தவறி பிறந்து தர்மம் தவறாமல் நின்ற விகர்ணனின் நிலைப்பாடு பற்றி எடுத்துச் சொல்ல வருவது திருமதி சபிதா குமார் அவர்கள். காலத்தை வென்ற காவியம் என்ற இந்த உரை சித்திரத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் திரு சுகி சிவம் அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் ஐஸ்வர்யம் ரெசிடென்ஸ் அனைவருக்கும் முதற்கண் அன்பான வணக்கங்கள். இதுவரைக்கும் மகாபாரத கதாபாத்திரங்களை பற்றி பேசினவங்க எல்லாம் ரொம்ப அழகாக பேசினாங்க. அவங்களுக்கும் இனிமே பேச போகிறவங்களுக்கும் எனது அன்பான வாழ்த்துக்கள். மகாபாரதத்தை பற்றி முதல்ல எனக்கு பரிச்சயம் ஏற்பட்டது சுமார் ஒரு 60 வருஷத்துக்கு முன்னால் இருக்கும். ராஜாஜி அவர்கள் எழுதிய வியாசர் விருந்து என்ற புத்தகத்தை படிக்கும் வாய்ப்பு அப்போது எனக்கு கிடைத்தது. அந்த புஸ்தகத்தை கையில் எடுத்தால் கீழே வைக்கவே மனசு வராது. அவ்வளோ சுவாரஸ்யமான புக்கு. எத்தனை கிளை கதைகள், எத்தனை கதாபாத்திரங்கள், எத்தனை ராஜதந்திரங்கள், எத்தனை சூழ்ச்சிகள். போர் வர்ணனை எல்லாம் பார்த்தா இப்போ இருக்கிற நவீன ஆயுதங்கள் கூட பிச்சை வாங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோ அழகான புத்தகம் அது. மகாபாரதத்தில் என்னை கவர்ந்த கதாபாத்திரங்கள் பலர் இருந்தாலும் நான் இங்கே முக்கியமாக சொல்ல விரும்புவது விகர்ணன் பாத்திரத்தை பற்றி தான். அதாவது அன்சங் ஹீரோஸ் அப்படிம்பாங்க இல்லையா, அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் விகர்ணன். அதாவது இப்போ ஒரு கதையை எடுத்துட்டா அதில் பாசிட்டிவ் என்டிட்டிஸ், நெகட்டிவ் என்டிட்டிஸ்னு 2 வகைப்பட்டவங்க இருப்பாங்க. ஒரு ஹீரோ, ஹீரோயின், அவங்களுக்கு நல்லது பண்ணுறவங்க, இவங்களெல்லாம் பாசிட்டிவ் என்டிட்டிஸ்ன்னு எடுத்துக்கலாம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நெகட்டிவ் என்டிட்டிஸ்னால் வில்லன், வில்லி. அப்புறம் இந்த நல்லவங்களுக்கு கெடுதல் பண்ணுறவங்களெல்லாம் நெகட்டிவ் என்டிட்டிஸ்ன்னு சொல்லலாம். ஆனால் இந்த 2 ரகத்தை தவிர்த்து நான் என்டிட்டிஸ்னு ஒரு ரகம் இருக்குது. அதாவது அவங்களால அந்த கதையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது, பின்னேற்றமும் இருக்காது. அந்த மாதிரி கேரக்டர்ஸ். இப்போ நீங்கள் பழைய நாள் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மூவிலாம் பார்த்துருப்பீங்க. ஒரு காத்தால வேலைன்னு காமிக்கணுன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு பீச்சில் காமிப்பாங்க, சன்ரைஸ் ஆகிட்டுருக்கோம். அப்புறம் ஒரு வீட்டுக்கார அம்மாவை ஒரு வீடை காமிப்பாங்க. அந்த ஒரு வீட்டுக்கார அம்மா பூஜை பண்ணிகிட்ருப்பாங்க. பின்னால் எம்எஸ் சுப்புலக்ஷ்மியோட சுப்ரபாதம் ரேடியோவில் பாடிட்டுருக்கும். அப்போ வாசல் கேட்டு திறந்துட்டு ஒரு பால்காரர் உள்ளே வருவார், மணி அடிச்சுட்டு. இப்போ மாதிரி அந்த பிக் பாஸ்கெட், மில்க் பாஸ்கெட் அதெல்லாம் கிடையாது. பாஸ்கெட் வச்சுட்டு பால் பேக்கெட் போட்டு போகிறதுக்கு. அப்போ காத்தால வேலைன்னா பால்காரர் தான். ஸோ அந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, பாத்திரம் எடுத்துகிட்டு வெளில வருவாங்க. வந்துட்டு என்னப்பா பால்காரரை இன்றைக்கி இவ்வளோ லேட் அப்படிம்பாங்க. அது ஸ்டாண்டர்டாக அவங்க கேட்குறது தான். அந்த பால்காரரோட பேர் என்னன்னு கூட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் பேரே பால்காரர்னு நினச்சிட்டு இருப்பாங்களோ நம்ம தெரியல. அந்த பால்காரர் தான் இந்த நான் என்டிட்டிக்கு ஒரு சிறந்த உதாரணம். அதில் என்ன விஷயம்னா, நம்ம விகர்ணன் இருக்கார்ல, அவரும் இதே மாதிரி ஒரு நான் என்டிட்டி தான். அதாவது 100 கௌரவ சகோதரர்கள் இருந்தாலும் துரியோதனன், துச்சாதனன் தவிர மற்றவங்க பேர் ஒருத்தருக்கும் தெரிஞ்சிருக்காது. அப்படிப்பட்ட நான் என்டிட்டியாக இருந்த விகர்ணன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அன்புக்கு பாத்திரமான கதையை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு 2 சம்பவங்கள் காரணமாக இருந்தன. அன்று ஹஸ்தினாபுர அரசகுல வரலாற்றில் ஒரு கருப்பு நாள். உங்களுக்கு சகுனி பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்போ உட்கார்ந்துருக்கார் அவர் சூது விளையாடுவதில் வல்லவர். அவர் கையில் இருக்கிற பகடை காய்கள் அவர் சொல்படி கேட்கும். அதனால் அவர் ஒரு சதி திட்டம் தீட்டி யுதிஷ்டனை சூதுக்கு அழைத்து அவனது ராஜ்யத்தையும் செல்வங்களையும் பிடுங்கி விடலாம் அப்படின்னு திட்டம் போடுறார். அவருடைய வலையில் வீழ்ந்த யுதிஷ்டிரன் சூது விளையாடி ராஜ்யத்தையும் இதர செல்வங்களையும் தனது தம்பிமார்களையும் தன்னையும் தோற்று இறுதியாக மனைவி திரௌபதியை பணயம் வைத்து இழக்கிறான். துரியோதனன் அதுக்குத்தானே காத்துட்ருக்கான். போய் துச்சாதனை கூப்பிட்டு அரசவைக்கு அந்தப்புறத்துக்கு போய் அடிமை பாஞ்சாலியை அழைத்து வா என்று கட்டளையிடுகிறான். துச்சாதனன் அந்தப்புறத்திற்கு சென்று பாஞ்சாலியின் தலைமுடியை பற்றி இழுத்து வரும் காட்சியை பார்க்க
அவையோர் அனைவரும் வெட்கத்தால் தலை குனிகிறார்கள். அவைக்குள் நுழைந்தவுடன் பாஞ்சாலி கேட்கும் ஒரே கேள்வி, தருமன் என்னை தோற்ற பின் தன்னை தோற்றானா அல்லது தன்னை தோற்ற பின் என்னை தோற்றானா? இரண்டாவதாக இருந்தால் அடிமை என்ற முறையில் அவனுக்கு மனைவி உட்பட எவர் மீதும் உரிமை கிடையாது. பிதாமகர் பீஷ்மர் அவர்களே, நீங்கள் வயதில் பெரியவர், தர்மசாஸ்திரம் அறிந்தவர், எனக்கு நியாயம் கூறுங்கள் என்று கேட்கிறாள். ஆனால் நிகழும் அநீதியை தடுக்கவோ தட்டி கேட்கவோ திராணி இல்லாமல் பீஷ்மர் உட்பட அனைவரும் வெட்கத்தால் தலை குனிந்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்போது அங்கு ஓங்கி ஒலிக்கிறது ஒரு குரல், எந்தையர்தம் மனைவியை விற்றதுண்டோ, இதுகாரும் அரசியரில் சூதில் தோற்ற விந்தையை நீவிர் கேட்டதுண்டோ, மன்னர்களே கழிப்பதுதான் சூது என்றாலும் மனுநீதி துறந்து இங்கே வலிய பாவம் தன்னை இருவிழி பார்க்க வாய்ப்பேசீரோ, தாத்தனே நீதியோ இதுவும் தகுமோ என்று விகர்ணன் பொங்கி எழுந்ததாக மகாகவி பாரதி தனது பாஞ்சாலி சபதத்தில் வர்ணிக்கிறார். அதாவது என்னோட பாட்டன் முப்பாட்டன் யாராவது பொண்டாட்டி வித்திருக்காங்களா? இது மாதிரி ராஜகுல பெண்கள் எல்லாம் சூதில் வச்சு தோத்த மாதிரி நீங்கள் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனுநீதிக்கு எதிராக இங்கே ஒரு கொடிய பாவம் நிகழ்ந்துட்டுருக்கு. நீங்கள் எல்லாரும் ரெண்டு கண்ணால் பார்த்துட்டு வாய் மட்டும் திறக்காமல் மௌனமாக இருக்கீங்களே. தாத்தா பீஷ்மரே, இது தகுமா, இது நீதியா, இது அறச்செயலா அப்படின்னு விகர்ணன் பொங்கி எழுந்ததாக பாரதியார் வர்ணிக்கிறார். ஒரு நான் என்டிட்டியாக இருந்த விகர்ணன் ஒரு என்டிட்டியாக மாறிய முதல் சம்பவம் இது. உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், குருக்ஷேத்திர போர் மொத்தம் 18 நாட்கள் நடைபெற்றது. 13 நாட்கள் 2 பக்கத்திலும் ஏராளமான உயிர் சேதம். சிகண்டியை முன்னிறுத்தி அர்ஜுனன் ஏத அம்புகளினால் பீஷ்மர் அம்பு படுக்கையில் விழுந்தார். அர்ஜுனனுடைய புதல்வன் அபிமன்யு 8 கௌரவ மகாரதிகள் ஒன்றாக சேர்ந்து நடத்திய தாக்குதலில் கொல்லப்பட்டான். அன்று 14வது நாள். போருக்கு புறப்பட்ட பாண்டவர்களை வீரத்திலகம் இட்டு வழியனுப்ப வந்த பாஞ்சாலி கிருஷ்ணரை நோக்கி ஒரு விசித்திரமான கேள்வியை எழுப்புகிறாள். கண்ணா, முற்றும் அறிந்தவன் நீ, இந்த போரையே நீதான் நடத்தி வைக்கிறாய். இன்றைய போரில் யார் யாரால் கொல்லப்படுவார்கள் என்று கேட்கிறாள். உடனே கிருஷ்ணரோ, இன்றைய போரில் மிகுந்த நல்லவன் ஒருவன் கொல்லப்பட போகிறான், அதை நினைத்து என் நெஞ்சம் பதைபதைக்கிறது என்று கூறியவாறே பார்த்தனின் தேரில் ஏறி அமர்கிறான் பார்த்தசாரதி. பாஞ்சாலியும் மற்ற பாண்டவர்களும் திடுக்கிட்டு போகிறார்கள். தர்மனைத்தானே உலகம் முழுவதும் நல்லவன் என்று போற்றுகிறது, அப்படியென்றால் தர்மனுடைய உயிருக்கு ஆபத்தா என்று கலங்கி நிற்கிறார்கள். போரும் ஆரம்பமாகிறது. அர்ஜுனன் செல்லும் ரதத்தை வழிமறித்த விகர்ணன் என்னுடன் விட்போர் புரிய வாருங்கள் என்று அழைக்கிறான். ஆனால் அர்ஜுனனோட டார்கெட் அன்னைக்கு அஸ்தமனத்துக்குள்ள ஜெயத்ரதனை கொல்வது தான். அதனால் அவன் பீமனை கூப்பிட்டு விகர்ணனை அப்புறப்படுத்தும்படி வேண்டுகோள் விடுக்கிறான். பீமனுக்கு விகர்ணனை பார்த்த உடனே அப்படியே பாசம் பொங்கி வருது. விலகிப்போ விகர்ணா, உன்னுடன் சண்டை புரிய எனக்கு மனமில்லை. அன்று அஸ்தினாபுர அரசவையில் அநீதி நடக்கும் போது அதை தட்டி கேட்டவன் நீ ஒருவன்தான். உன் நெஞ்சம் அந்த காட்சியை கண்டு பதைத்தது. அந்த நெஞ்சை எனது கதாயுதம் கூட துளைக்க விரும்பாது. நீ எங்களோட சேர்ந்து உனக்கு மகுடம் சூட்டி பார்க்க ஆவலோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான் பீமன். உடனே விகர்ணன் சிரித்தவாறே, அண்ணா, நீங்கள் என் மீது வைத்திருக்கும் அன்புக்கு மிகுந்த நன்றி. நீங்கள் தானே சொன்னீங்க நான் அறவழி நிற்பவன் என்று. அன்று அரசவையில் ஒரு பெண்ணுக்கு நடைபெறும் அநீதியை தட்டி கேட்பது எனது தர்மம், அதைத்தான் நான் செய்தேன். ஆனால் மகுட ஆசைக்காக உடன் பிறந்த சகோதரர்களை விட்டுவிட்டு உங்கள் பக்கம் சேர்வது அநீதி, அது அறம் அல்ல. அதனால் என்னை கடந்துதான் நீங்கள் எனது சகோதரர்களை அடைய முடியும். என்னுடன் சண்டை போடுங்கள் என்று அழைக்கிறான்.
மனமே இல்லாமல் பீமன் அவனுடன் போரிட்டு அவனது நெஞ்சத்தை தனது கதாயுதத்தால் பிளக்கிறான். சிரித்த முகத்துடன் அவன் மரணத்தை வரவேற்பதைக் கண்டு பீமனின் கண்களில் இருந்து கண்ணீர் பெருகுகிறது. போர் முடிகிறது. எல்லோரும் பாசறைக்கு திரும்புகிறார்கள். ஓடோடி வந்த பாஞ்சாலி பஞ்ச பாண்டவர்கள் அனைவரும் பத்திரமாக திரும்பி வந்ததை பார்த்து நிம்மதி பெருமூச்சு விடுகிறாள். கண்ணா, இன்று நல்லவன் ஒருவன் கொல்லப்படுவான் என்று சொன்னாயே, நாள் முழுவதும் நான் தருமனை நினைத்து தானே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன். என்னதான் ஆயிற்று போரில் என்று கேட்கிறாள். உடனே கிருஷ்ணன் சொல்கிறான், பாஞ்சாலி, நல்லவர்களுக்கு மத்தியில் நல்லவனாக வாழ்வது கடினமே இல்லை. ஆனால் கெட்டவர்களுக்கு மத்தியில் ஒரு நல்லவனாக வாழ்வது மிகவும் கடினம். அதைத்தான் விகர்ணன் செய்திருக்கிறான். அவனுடைய தர்ம சக்தி தான் இதுகாரும் கௌரவர்களை காப்பாற்றி வந்தது. இப்போது விகர்ணன் மறைந்தான். கொடிய கௌரவர்கள் அழியும் காலமும் வந்து விட்டது என்கிறான் கிருஷ்ணன். இப்போ நீங்கள் எல்லாருமே ஒத்துட்ருப்பீங்க, விகர்ணன் ஒரு சூப்பர் பாசிட்டிவ் என்டிட்டி. அது கிருஷ்ண பரமாத்மா கிட்ட இருந்து அப்ரிசியேஷன் கிடைக்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த காலத்தை வென்ற காவியம், இந்த உரை சித்திரத்தை பற்றி ஒரு டிஸ்கஷன் பண்ணோம் முதல்ல. இப்போ சுக்கி சிவம் அவர்களும் கலந்துட்டாங்க. அவங்க ஒரு அருமையான கருத்தை எடுத்து கொடுத்தாங்க. அது விகர்ணன் கேரக்டரை பற்றி. அதாவது பேரில் கர்ணன் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரே மாதிரி தான் இருந்திருக்காங்க. கும்பகர்ணன் தனது சகோதரன் ராவணனுக்காக ராமரோடு போரிட்டு உயிர் நீத்தான். அதே போல கர்ணனும் செஞ்சோற்று கடனுக்காக, நண்பனுக்காக பாண்டவர்கள் தனது சகோதரர்கள் என்று தெரிந்தும் கூட அவர்களுடன் சண்டை செய்து உயிரை மாய்த்து கொண்டான். விகர்ணன் தான் இப்போ பார்த்தோமே, அவனும் அதே மாதிரி தான். அதனால் கர்ணனுங்கிற பேர் இவங்களுக்கு எல்லாருக்கும் காமனாக இருந்திருக்குங்கிற பாயிண்ட்டை எடுத்து கொடுத்ததே சுக்கி சிவமையா அவர்கள். நன்றி. ஸோ விகர்ணனுடைய இம்பார்ட்டன்ஸ் எல்லாரும் புரிஞ்சிட்ருப்பீங்க. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.